இது நண்டு 100% காட்டன் ஒயிட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 8. இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஷோ எப்படி பண்ண போறேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய யோசிச்சு பார்த்தோம். ரூம்லாம் போட்டு பிளான் பண்ணி பார்த்தோம். எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா சில விஷயங்களை பண்ணும்போது இந்த உலகத்தில் எது நம்ம கண்ட்ரோல் இல்லையோ அது நம்ம கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறது நான் பல முறை கற்றுக்கிட்டே இருக்கேன். இந்த முறையும் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான படம். ஏன்னா இது ஆட போகிறது நான் இல்லை, ஆட போகிறது அவங்க தான். வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். வேடிக்கை பார்க்கறதுங்கிற எப்படின்னா, சில சமயம் ஆட்டத்தில் இருக்கும்போது தீர்ப்பு வழங்குறது சுலபம், ஆடுறது தான் கஷ்டம் தோணும். ஆனால் தீர்ப்பு வழங்கும்போது ஆடுறது சுலபம், தீர்ப்பு வழங்குறது தான் கஷ்டம் தோணும். ஏன்னா தீர்ப்பு வழங்கும்போது பல பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி தானே? சில நாள் வந்து தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் முன்னாடி பார்த்திபன் சார் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தார். சில நாள் எப்படி இருக்குன்னா, எங்கேயோ தூரமாக இருக்கிற தீவுக்கு துணைக்கு போயிடலாம் போல இருக்குன்னு தோணுவாங்க. அந்த மாதிரி சில நாள் எந்திரிக்கும் போதே வந்து நம்ம ராஜா மாதிரி ஃபீல் ஆகும். சில நாள் வந்து ஒரு அரக்கனை போல ஒரு ஃபீல் ஆகும். தீர்ப்பு வழங்குற அன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஆளா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால ஏதாவது தவறாயிடுச்சுன்னா முன்ன பின்ன பார்த்து பேசிப்போம். என்ன கேட்டாங்கன்னா பாதி பள்ளி உங்க மேல போட்டுறேன். என்ன ஏன்பா கேட்குறீங்க, ஓட்டு போட்டவங்களுக்கு கேளுங்க பண்றேன். ஓகேவா? உங்களை யாராவது கேட்டாங்கன்னா என்ன ஏன் பார்க்குற, தீர்ப்பாளர்கள் கேளுங்கப்பா சொல்லிடுங்க. மொத்தமா கும்பலா சேர்ந்து ஒரு தீர்ப்பு வழங்க போறோம். அதுக்கு முன்னாடி புது ஹோஸ்ட் நான் ரெடி. இந்த புது வீடு எப்படின்னு போய் பார்த்துருவோமா? ஓகே, ரெடியா?